Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி அதோட ரோல்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாகவே மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் தனித்தனியாகவே நம்ம ஒரு வீடியோ பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் கலெக்டிவாக நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக ஓகேவா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான். ஸோ இது வந்து இந்த மேனேஜரல் எக்கனாமிக்ஸில் 6th வீடியோ. இதுக்கு முன்னாடி இருக்கிற 5 வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பேப்பரோட பிளேலிஸ்ட் லிங்க்குமே அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி, ஓகேவா. ஸோ அந்த பேசிக்காக நீங்கள் அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம வந்துட்டு இது ஒரு 5 மார்க்லேயோ ஒரு 10 மார்க்லேயோ கேட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து கரெக்டாக எழுதணும், எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு பிரித்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம பேசிக்காக பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிஃப்ரென்ஸ் இன் த டிகிரி ஆஃப் அக்ரிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நமக்கே தெரியும். ஸோ எதை பொறுத்து வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு பிரிக்கிறாங்க அப்படின்னு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னது? இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸில் இண்டிவிஜுவல் யூனிட் பற்றி தான் படிக்கிறோம். லைக் அது ஒரு ஃபர்மாக இருக்கலாம், இல்லை பர்டிகுலர் கமோடிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் அது வந்துட்டு நேஷ்னல் இன்கம் இல்லை நேஷ்னல் சேவிங்ஸ், ஜிடிபி இந்த மாதிரியான டேர்ம்ஸ் பற்றி படிக்கிறது. லைக் லார்ஜாக ஒரு ஹோல் கண்ட்ரியை வந்து எடுத்து அதோட எக்கனாமியை ஸ்டடி பண்ணுறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஓகேவா. ஸோ இட் ஸ்டடீஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த எக்கனாமி ஹேஸ் அ ஹோல். இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். இது நம்ம டெஃபினேஷன்லேயே மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னென்னு கேட்டாலும் இதுதான் எழுதணும், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னென்னு கேட்டாலும் இதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா டிஃப்ரென்ஸ் இன் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து இட் இஸ் டு ஸ்டடி ஆஃப் பிரின்சிபல்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் பாலிசிஸ் கன்சர்னிங் த ஆப்டிமம் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸில் எதை பற்றி படிக்கிறோன்னா ஒரு சில பிரின்சிபல்ஸ் அண்ட் என்னென்ன பாலிசிஸ் எப்படி வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறது அப்படின்றத படிக்கிறதுக்கு தான் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குது, அதுதான் அதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். லைக் பிரின்சிபல்ஸ், ப்ராப்ளம்ஸ் பட் ரிலேட்டிங் டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் ரிசோர்ஸஸ். இப்போ நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற பார்க்குறீங்கன்னா அது வந்து ஒரு லார்ஜர் டேர்ம், ஓகேவா. இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட ஒரு ஃபேர்ம் இருக்குது, இல்லை நான் ஏதோ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், சின்னதாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து அதில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இந்த ஹோல் பாப்புலேஷனை நம்ம வந்து எடுக்கும் போது என்னால் நிறைய பேரோட எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, நிறைய பேரோட எக்கனாமி வந்து இது அதிகமாகுது, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து மொத்தமாக பார்க்குறோம். லைக் இந்தியா அப்படி இருக்குன்னா இந்தியா மொத்தமாகவும், ஸோ அதில் வந்து எத்தனை பேருக்கு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அவங்களோட ரிசோர்ஸஸ் எப்படி க்ரோத்தாக இருக்குது, கம்பெனியோட ரிசோர்ஸஸ் எப்படி க்ரோத் ஆகுது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குது. அண்ட் தென் தேர்டு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ இதில் என்ன பார்க்குறாங்கன்னா இட் டீல்ஸ் வித் டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ரைஸ், கன்சியூமர்ஸ் ஈக்வலிபிரியம், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வெல்ஃபேர். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஏதோ ஒரு சர்வீஸோ ஏதோ இருக்கட்டும், அதோட ப்ரைஸ் என்ன, அதோட கன்சியூமர்ஸ் எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்குறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் அ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், நேஷ்னல் இன்கம், ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், ட்ரேட் சைக்கிள்ஸ், எக்கனாமிக் க்ரோத், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் டீல் பண்ணுறது தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கும்போது கண்ட்ரியோட ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், நேஷ்னல் இன்கம்னா இந்தியாவுக்கே வந்து எந்தெந்த விதத்தில் வந்து இன்கம் இருக்குது, நம்மளோட எக்கனாமி எப்படி இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல்னால் ஒரு ப்ராடக்ட்னு மட்டும் எடுக்காமல் மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ரைஸ் லெவல் மொத்தமாக பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்குறது தான் வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு மெத்தட் ஆஃப் ஸ்டடி. Microeconomics laws establish a relationship between the causes and effects of economic phenomena and it is formulated by taking some assumptions. ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக் லாஸ் எஸ்டாப்ளிஷ் லைக் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த டேர்ம் வந்து பார்த்துருப்போம். காஸ் அண்ட் எஃபெக்ட்னா இப்படி நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அதனால எனக்கு வந்து இப்படி ஒரு அவுட்புட் கிடைக்குது, அதுதான் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்.
ஸோ இதை வந்துட்டு சில அசம்ஷன்ஸையும் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸை ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸை பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கேட்டகரைஸ்டு இன்டு அக்ரிகேட் யூனிட்ஸ் லைக் அக்ரிகேட்டட் டிமாண்ட், அக்ரிகேட்டட் சப்ளை, டோட்டல் கன்சம்ஷன், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அக்ரிகேட் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அக்ரிகேட்னா ஒன்றும் இல்லை, லைக் வந்து அதை மொத்தமாக எடுத்து பார்க்குறோம், டோட்டல் அந்த மாதிரி தான். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து கேட்டகரிஸாக பிரிக்கும் போது மொத்தமாக நமக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அதே மாதிரி இவ்வளோ சப்ளை இருக்குது, இவ்வளோ கன்சியூமர்ஸ் இவ்வளோ கன்சம் பண்ணுறாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் படிக்கிறது தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மெத்தட் ஆஃப் ஸ்டடி வந்து இப்படி மாறுது. இதில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா மைக்ரோவில் காஸ் அண்ட் எஃபெக்ட் அது வந்து ஒரு நல்ல ஃபினாமினன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு லைக் அக்ரிகேட்டடாக வந்து எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு படிக்கிறோம். ஓகேவா? 5th பாயிண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் அசம்ஷன்ஸ். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து இட் அனலைசஸ் ஹவு ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் அலோகேட்டட் அமாங் டிஃப்ரெண்ட் யூசஸ். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸை வந்து நம்ம எப்படி வந்து பிரித்து யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு வந்து நம்ம அதை எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து இட் அனலைசஸ் ஹவு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி அச்சீவ்டு. பட் இங்கே வந்து ரிசோர்ஸ் லெவல்னால் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு அலோகேஷன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் அது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் தான். ஓகேவா? மைக்ரோ எக்கனாமிக்ஸில். பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்கும் இந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் வருது, இல்லை எப்படி வந்து நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்றத மாதிரி பார்க்குறது தான் வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஸோ அசம்ஷன்ஸ் வந்து வேறு மாதிரி. இதில் வந்துட்டு நம்ம சின்னதாக யோசிக்கிறோம் அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நம்ம வந்துட்டு பிகர் லெவலாக திங்க் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்வலிபிரியம். மைக்ரோ எக்கனாமிக்ஸில் it studies the equilibrium between the forces of individual demand and supply or market demand and supply. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை இண்டிவிஜுவலோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் திங் அதோட டிமாண்ட் சப்ளை மட்டும் என்னன்னு பார்க்குறது தான் வந்துட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸில் இதோட ஈக்வலிபிரியம் பற்றி படிக்கிறது. பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இட் டீல்ஸ் வித் ஈக்வலிபிரியம் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஹோல் எக்கனாமி. ஸோ மறுபடியும் சொல்கிற மாதிரி இது வந்து இண்டிவிஜுவலாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம், டிமாண்ட் அண்ட் சப்ளைலாம் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ஹோல் கண்ட்ரிக்குமே பார்க்குற மாதிரி அதோட ஈக்வலிபிரியமை ஸ்டடி பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்சஸ், மேஜர் டிஃப்ரென்சஸ். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது, இல்லை இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். லைக் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நீங்கள் கேட்குற வீடியோ ஆல்ரெடி இருக்குதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம்.